இது சினிமா காரம் சாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சிவகார்த்திகேயன் இவரோட அமரன் படம் 100 நாள் பயங்கரமா ஓடி அதோட சக்சஸ் மீட் பயங்கர கிராண்டா நடந்ததுங்க. இதுல நம்ம உலக நாயகன் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே கலந்துகிட்டாங்க. இந்த படத்தோட இன்பி டீம்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஷேர் பண்ணிருந்தாங்க. சக்சஸ் மீட் பயங்கர கிராண்டா நடந்ததுங்க. இது மட்டும் இல்லாம எஸ்கே இவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த அமரன் படத்துக்காக சிவகார்த்திகேயன் அவரோட பாடி எப்படி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணாரோ அந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நீங்க வாழ்க்கையில எவ்வளவு லோவா இருந்தாலுமே அந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுங்க, ஃபுல் வைப் கிடைச்சிரும். ஏன்னா நம்ம எஸ்கே அந்த அளவுக்கு அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த வாரம் தமிழ் சினிமால 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டிராகன் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி எஸ்டிஆர் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. படமும் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பட்டை கிளப்பிருச்சுங்க. எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் தாங்க. 2 நிலவுக்கு என்மேல் என்னடிக்கோவா நம்ம தனுஷ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். படமும் போர் அடிக்காம போகுது. வழக்கமான லவ் ஸ்டோரியில தனுஷ் அவர் ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு. படம் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. 3 ஃபயர் இந்த படத்துல பிக் பாஸ் சீசன் 4 புகழ் பாலா நடிச்சிருக்காருங்க. இந்த படத்துல அவரு பிசியோதெரபிஸ்டா நடிச்சிருக்காரு. இது ஒரு உண்மை சம்பவமா. ஒரு பிசியோதெரபிஸ்ட் மிஸ் ஆயிட்டாரா, அவர் எப்படி காணாம போனாருன்றத இந்த படத்தோட கதையாங்க. இந்த படத்தை சதீஷ்குமார் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த 3 படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்ல, எதை போய் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அந்த ஒரு கருத்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, எந்த படத்துக்கு போலாம் அப்படின்றதையும் பிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா இவங்க காம்போல அகத்தியா அப்படின்ற ஒரு படம் ரெடியா இருக்குங்க. இந்த படம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருங்க. இந்த படத்தோட ட்ரைலரை பாக்குறப்போ ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி தெரியுதுங்க. பிரசன்ட்ல நடக்கிறது அண்ட் பாஸ்ட்ல நடக்கிறது இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி சொல்லிருக்காங்க. ட்ரைலரை பாக்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படம் நம்ம ஜீவாக்கு கம்பேக்கா இருக்கணுங்க. பாரதி ராஜா, ரியோ, சாண்டி, நட்டி, யோகி பாபு இந்த மாதிரி பல நட்சத்திர பட்டாளங்கள் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நிறம் மாறும் உலகில் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலரும் வெளியே வந்துருச்சுங்க. இத பாக்குறப்ப பயங்கர ராவா இருக்குங்க. நம்மள சுத்தி நடக்கிற பல பிரச்சனை இந்த படத்தோட ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. நீங்க இந்த ட்ரைலரை பார்த்திருந்தா அதோட ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்றத அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. 2016ல மெட்ரோ அப்படின்ற ஒரு படம் வந்திருந்தது. அதுல நம்ம பாபி சிம்மா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட பார்ட் 2 மாதிரி இப்போ ஒரு படத்தோட ட்ரைலரை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பேர் ராபர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ட்ரைலரை பாக்குறப்ப எப்படி விதவிதமா செயின் ஸ்நாச்சிங் பண்ணலாம், திருடலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலரை நீங்க பார்த்திருந்தா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட டைரக்டர் SM பாண்டி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இதே மாதிரி வாரம் சினிமா காரசாரம் நீங்க பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்